ராவணன் யாரு தெரியுமா? ராவணன் எப்போ பிறந்தான் தெரியுமா? ராவணனை ஏன் எரிக்கிறாங்க தெரியுமா? எப்போத்துல இருந்து எரிக்கிறாங்க தெரியாத மாதிரி நீங்க வந்து கேளுங்க. உங்க ஸ்தூலத்துலதான் ராவணன். அதுக்கு கதை இருக்கு பக்தி மார்க்கத்துல. ராவணனுடைய பிறப்பின் ரகசியம் சீக்ரெட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, சொர்க்கம் வைகுண்டம், விஷ்ணு இருக்கிறார். அங்க வந்து துவாரபாலகர்கள் 2 பேர், ஜெய் விஜய் இல்லையா? அவங்க விஷ்ணுவை பார்க்கறதுக்கு பிரம்மாவினுடைய புதல்வர்கள் அப்படின்னு ஒரு 4 பேர், அவங்க எப்பவுமே குழந்தைகளா இருப்பாங்க. பிரம்மாவின் புதல்வர்கள் குமாரர்கள், குமார்ஸ் 4 பேர். பிரம்மா குமார்ஸ் 4 பேர் போயிருக்காங்க. பட் பார்க்க குமாரர்ஸ் அவங்க வந்து நல்ல ஞானிகள் இல்லையா? பார்க்கறதுக்கு சின்ன 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 பசங்க மாதிரி இருப்பாங்க. அவங்க பேர் கூட ஒரு பேர் சனத்து, அந்த சாலை இருந்தா வருது எல்லாமே. 4 பேர். அவங்க 4 பேர் வரும்போது இந்த ஜெய் விஜய்க்கு வந்து துவாரபாலகருக்கு வந்து சின்ன பசங்க போய் நாராயணனை போய் நீ சின்ன பசங்களை வரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பார்க்க விட மாட்டாங்க. அவங்க வந்து சாபம் கொடுத்துருவாங்க. ஏன்னா யாரை நாங்க பிரம்ம ஞானிங்க, எங்களுக்கு போய் உள்ள விடலையா நீ அதை அனுபவிக்கணும், நீங்க கீழே போய் பிறக்க போறீங்க, பூமிக்கு போய் ஜென்மம் எடுக்க போறீங்க. அவங்க பிரம்மா குமாரர்கள், பிரம்மச்சரியத்துல இருக்கக்கூடிய பால குமாரர்கள். அதனால அவங்களுடைய சாபம் பலிக்குது. உடனே ஜெய் விஜய் அவங்க நல்லவங்க தான், ஏதோ ஒரு அகங்காரத்துல அப்படி பண்ணிட்டாங்க. உடனே விஷ்ணு கிட்ட போயிட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க இப்படி பண்ணிட்டோம், எங்களை காப்பாத்துங்க. அதுக்கு அவங்க எல்லாம் பிரம்ம குமாரர்கள், பிரம்மாவின் புதல்வர்கள். அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதெல்லாம் நான் சாபத்தை ரிவர்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க வந்து ஜென்மம் எடுக்கணும் கீழே போய். ஆனா அதுக்கு வேண்டாம் உங்களுக்கு வந்து சில சலுகைகள், ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம் இல்லையா? 7 ஜென்மம் நல்ல பக்தர்களாக பிறந்து நீங்க அந்த சாபத்தை முடிச்சிக்கலாம் இல்லையா? அசுரர்களாக பிறந்து 3 ஜென்மங்கள் எடுக்கலாம். இவங்க யோசிக்கிறாங்க, ரொம்ப யோசிக்கல. 7 ஜென்மம் எதுக்கு நாங்க விஷ்ணுவிடம் இருந்து பிரிஞ்சு இருக்கணும்? 3 ஜென்மத்தை அசுரரா இருந்து, என்னவோ அசுரர் பத்தி கூட தெரியாது போல, ஏதோ அந்த செகண்டுக்கு அசுரர்களா பிறந்து நாங்க வந்து பாவத்தை கழிச்சுப்போம். அதுலதான் அந்த ஜெய் விஜய் தான் ராவணனும் அந்த கும்பகர்ணன், அவங்க 2 பேர். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், அந்த மாதிரி அவங்க 2 பேரு. அதுக்கப்புறம் வந்து